பெண்களுக்கு எதிரான வழக்கு எதுவாக இருந்தாலும் 3 மாதத்தில் விசாரித்து அதை முடித்து வைக்க வேண்டும் தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை இதுல இந்த அளவுக்கு மெத்தனம் காட்டுவது எனக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் 25 வருடமா வழக்கறிஞரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு காவல் நிலையத்தில் அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, காலையில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா சாயந்தரத்துக்குள்ள சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிப்பார்கள், வரவில்லை என்றால் சம்மன் அனுப்புவார்கள். இதுதான் நடைமுறையா இருந்தது. ஆனா இந்த வழக்குல கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் 1.5 மாதங்கள் ஆகிவிட்டது. எந்த ஒரு நடவடிக்கையோ குற்றவாளி தவறு செய்தவரை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் தராங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொன்று, ஜாயோட வழக்கு மட்டும் கிடையாது. ஜாய்க்கு தொடர்ச்சியாக பெண்கள் அவங்களுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு இருக்காங்க. என்னையும் தொடர்பு கொள்றாங்க. அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நிறைய பெண்களை இதை போன்று ஏமாற்றி விட்டார் என்று 10க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்களை அணுகியிருக்கிறார்கள். அதையும் நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுக்க போகின்றோம். அந்த ஆவணத்தை எல்லாம் சேகரித்திருக்கின்றோம். அந்த பெண்களும் இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னுக்கு வர தயாராக இருக்கின்றார்கள். அவங்க உடனடியாக விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நன்றி. அது அப்படிதான் எனக்கு தெரியல. ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விமன் கமிஷன்ல கொடுத்திருக்கோம், சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்திருக்கோம். அதை தாண்டி சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கூட நம்ம டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்கோம், அடையார் டிசிக்கு அனுப்பிச்சிருக்கோம், திருவான்மியூர் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஏறாத கதவுகளே கிடையாது, தட்டாத கதவுகளே கிடையாது. ஆனா ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை இப்படி ஒரு ஹேண்டில் பண்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த திருமணம் நடந்திருக்கிறது, திருமணம் நடந்திருக்கின்றது. அதற்கான ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே ஊடகத்தில் தெரியும் நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு தெரியுது. மற்ற விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் பேசும். நன்றி, வணக்கம்.